அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 இயர்ஸ் கோர்ஸுக்கு எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து எப்போ கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்றத லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் இருந்த டீட்டெயில்ஸை பார்த்தா தெரியும். ஸோ அதால் அந்த லாஸ்ட் இயர் செகண்ட் கவுன்சிலிங்கில் எவ்வளோ கட் ஆஃப் போச்சு, ஃபைனல் கட் ஆஃப் எவ்வளோ போச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதால தான் பார்க்கணும். டிஸ்க்ளைமர் முன்னாடியே சொல்லிக்கிறேன், அதுலேருந்து கட் ஆஃப் கூடனாலும் கூடலாம், குறையினாலும் குறையலாம். ஸோ நம்ம இப்போவே வந்து எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 5 இயர்ஸுக்கு இதேமாரி வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி வர்றேன். எப்பயும் ஏதாவது ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ வந்து ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிடலாம். ஹாய் ப்ரோ, நான் எல்எல்பி திருநெல்வேலி காலேஜில் படிக்கணும்னு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் திருநெல்வேலி லா காலேஜுன்றதோட நீங்கள் எந்த லா காலேஜ் அப்ளை பண்ணனாலும் அஃபிலியேட்டட் லா காலேஜ் எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். விழுப்புரம், திருநெல்வேலி, நாமக்கல், தென் ராமநாதபுரம், இந்த மாதிரி நீங்கள் எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணாலும் ஒரே அப்ளிகேஷன் தான். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் இருக்க அஃபிலியேட்டட் காலேஜ் அப்ளிகேஷன் ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன காலேஜ் வேணுன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போதே சம்டைம்ஸ் வந்து உங்கள் காலேஜ் ப்ரிஃபரன்ஸை கேட்பாங்க. ஸோ அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹானர்ஸ் பார்த்துடலாம். ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட்டட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹானர்ஸை பொறுத்த வரையும் நீங்கள் பார்க்க வேண்டியது, ஸோ இப்போ நான் ஷோ பண்ணியிருக்கேன்ல, ஸோ இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கட் ஆஃப் 2 கட் ஆஃப் தான் ரிலீஸ் ஆச்சு. இது செகண்ட் கட் ஆஃப் தான். செகண்ட் கட் ஆஃப் கவுன்சிலிங் எப்போ நடந்திருக்கு பாருங்கள். டாக்குமெண்ட் வெரிஃபை டேட் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7/10, அதாவது செப்டம்பர் அக்டோபரில் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்டோபரில் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனே பண்ணி செகண்ட் கட் ஆஃப் நடந்திருக்கு. இதில் வந்து செகண்ட் கவுன்சிலிங் நடக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து சீட் வேக்கன்சி இல்லை அப்படின்ற மாதிரி ஹானர்ஸ் கோர்ஸுக்கு போட்டிருக்காங்க. அப்படியும் ஒரு டவுட் வரலாம், ஓகே ப்ரோ அப்போ ஃபஸ்ட்டு கட் ஆஃப்லேயே அவங்களுக்கு சீட்டு கிடச்சிச்சா அப்படின்னா ஆமாம், ஃபஸ்ட்டு கட் ஆஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சீட்ஸ் கொடுத்து ஹானர்ஸ்க்கான கவுன்சிலிங் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எஸ்சிஏ தென் எஸ்டி கேட்டகரிக்கு ஃபஸ்ட்டு கட் ஆஃபில் எவ்வளோ போயிருக்கு அப்படின்றத ஷோ பண்ணுறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு கட் ஆஃபில் மெரிட் லிஸ்ட் வந்து 80.558 மெரிட் லிஸ்ட்டும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் 74.800 எஸ்சிஏவுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்டி கேட்டகரியும் மெரிட் லிஸ்ட்டில் வந்து 79.480வும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் 74.800வும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் எப்போ நடந்திருக்குன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் நடந்திருக்கு. ஆகஸ்ட் மந்த்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கவுன்சிலிங் நடத்தியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ஹானர்ஸுக்கு ஆகஸ்ட் மந்தில் நடந்திருக்கு. ஸோ அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஜூலையில் க்ளோஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜூலையில் ஆகஸ்ட்டில் க்ளோஸ் ஆச்சு. எஸ், எக்ஸாக்டாக ஆகஸ்ட்டில் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ ஹானர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கே எஸ்சிஏ எஸ்டிக்கு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் செகண்ட் கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ செகண்ட் கவுன்சிலிங்கில் பொறுத்தவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகரி தான் கொடுத்துருந்தாங்க. ஓசி கேட்டகரி மெரிட் லிஸ்ட் 86.360வும், வெயிட்டிங் லிஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பிசி அதர்ஸுக்கு 82.400வும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் 81.000 கொடுத்துருக்காங்க. பிசிஎம்மில் வந்து 76.744வும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் 75.090 கொடுத்துருந்தாங்க. எம்பிசி டிஎன்சிக்கு 80.560, வெயிட்டிங் லிஸ்ட்டில் 79.560 கொடுத்துருந்தாங்க. எஸ்சி அதர்ஸ் கேட்டகரிக்கு 81.680வும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் 80.040வும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் நடந்ததா அப்படின்னா இதுக்கப்புறம் சிலரை மட்டும்தான் செலக்ட் பண்ணாங்க. அவங்க வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து காண்டாக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஹானர்ஸ் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஹானர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆஸ் யூஷுவல் அஃபிலியேட்டட் கோர்ஸ் தான். அஃபிலியேட்டட் கோர்ஸை பொறுத்த வரையும் செகண்ட் கவுன்சிலிங் எப்போ நடந்ததுன்னா செப்டம்பர் மந்தில் எண்டில் நடந்திருக்கு. ஸோ ஷோ பண்ணியிருக்கேன், இதை பார்த்தாலே தெரியும். 28/9/2024 வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி எல்லாமே போட்டிருக்கு. பட் எஸ்டி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா நோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ எஸ்டி கேட்டகரிக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் எவ்வளோ போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்திருக்கும். ஸோ அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதுக்கு வந்து எப்போ கவுன்சிலிங் நடந்திருக்கு அப்படின்னா ஆகஸ்ட்டில் வந்து கவுன்சிலிங் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ஆகஸ்ட்டில் நடந்தது. ஸோ எஸ்டி கேட்டகரி வந்து 72.654 மெரிட் லிஸ்ட்டும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் 70.200 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி ஃபுல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எஸ்டி கேட்டகரி சீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு 81.670 மெரிட் லிஸ்ட்டும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் 81.440 கொடுத்துருந்தாங்க. பிசி அதர்ஸுக்கு 75.4
90வும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 74.000 கொடுத்துருந்தாங்க. அதில் பாயிண்டில் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் வருது பாருங்கள். பிசிஎம் கேட்டகரிக்கு 75.000வும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 73.750வும் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது எம்பிசிக்கு வந்து எம்பிசி டிஎன்சி 85.540வும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 85.000 கொடுத்துட்றாங்க. இதுக்கும் எம்பிசி டிஎன்சிக்கும் பாயிண்டில் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் வருது. நெக்ஸ்ட்டு எஸ்சி அதர்ஸ் கேட்டகரிக்கு 76.146வும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 75.500வும் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது எஸ்சி ஏ கேட்டகரி 73.250வும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 72.000வும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ப்ரைவேட் காலேஜ் ரெண்டுத்துக்குமே சேர்ந்தது அஃபிலேட்டரில். அதுக்கப்புறம் ஒரு கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ரைவேட் காலேஜில் மட்டும்தான் சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட் ஆஃப் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த கட் ஆஃபை வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு வேகன்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஜூன் ஜூலை செப்டம்பர் அக்டோபரில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. எஸ், எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இருக்குது. அக்டோபரில் ரிலீஸ் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. அதில் வந்து ப்ரைவேட் காலேஜ் மட்டும்தான் நடந்தது. ஸோ அந்த பர்சன்டேஜ் மேலே வச்சிருந்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓசி கேட்டகரி வேகன்சி இல்லை. பிசி அதர்ஸுக்கு 72.430, பிசிஎம்முக்கு 71.976, எம்பிசி டிஎன்சிக்கு 73.850, எஸ்சி அதர்ஸுக்கு 74.200, எஸ்சி ஏக்கு வந்து 70.000, எஸ்டிக்கு வந்து 66.000. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ண மெரிட் லிஸ்ட்டு. அதாவது ஃபைனல் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஹானர்ஸ் அண்ட் அஃபிலியேட்டருக்கும் ரெண்டுத்துக்கும் இருந்த ஃபைனல் கட் ஆஃப். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதுலேருந்து சில பர்சன்டேஜ் கூடலாம் குறையலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். இதே மாதிரி 3 இயர்ஸ் இல்லாமல் 5 இயர்ஸ்க்கும் வீடியோ வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.